நான் 24 வருஷம் நான் கும்கனாறு ரெண்டாவது இந்தியாலயம் வந்து கரடி புலி அவ்வளவு இடங்கள்ல நின்று போகணும். ஐயா வந்துட்டு எங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிருக்கிறோம். பாருங்க பயங்கர வெயிலால நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அக்கா எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இதுக்காக வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க அவங்களோட முருகண்ட பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன மரம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்களா? காலை உணவும் காலையில் உணவு புட்டு இடியப்பம் தோசை. உங்களோட பேர் என்ன? பேர் என்ன? இது கதிராமத்துக்கு நடந்து போறான். நடந்து போறதா? நடந்து போற இல்லையா? வந்த வழியை விட்டு போட்டோம். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளால போவோம்னு சொல்லி காட்டுக்குள்ளால கூட்டு போறாங்க. அதுக்கு முருகன் பள்ளியை கடிச்சு கொண்டு வச்ச இடம் தான் இந்த மலை. அதெல்லாம் மஞ்சள் குடிச்ச இடங்கள், வித்தாச்ச இது இடங்கள், ஓடி விளையாட்டு இடங்கள், அதில் பாதாணி எல்லாம் இருக்கிற பாதங்கள்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுமொரு வீடியோவில் சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்துட்டு உகந்தையில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் உகந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிட்டு நாங்களும் வந்துட்டு தங்கி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டீங்கன்னு பார்த்துட்டீங்க. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிருக்குது. காலையிலேயே பிளேண்டியோட குளிச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கு என்ன நிகழ்வுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எந்தெந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க, என்னென்ன காரணமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு உண்மையாகவே இன்னும் வரலாறு தெரியாது. இந்த வரலாறை வந்துட்டு நாங்கள் நேற்றும் ஒரு ஐயா கிட்ட கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அவருக்கே வயசு இருக்கும், அவருக்கே வரலாறு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோ பழமை வாய்ந்த இடங்கள் அப்படின்றதால சரி ஓகே நாங்கள் காலையில் இந்த பிளேண்டியை அடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு போவோம். வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இங்கேயும் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து ரெடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பிளேண்டி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா டீ வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. ஐயா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கல்முனை நட்பெட்டி முனையிலேருந்து வந்திருக்கீங்க. வந்து நடைபாதையில் வந்தீங்களா இல்லை பஸ்ஸில்? நடைபாதையில் ஒரு 67 பேர் வந்தேன். 67 பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் போயிட்டாங்களா இல்லை எல்லாரும் இருக்கிறீங்களா? 67 பேர் இன்றைக்கு தான் வந்து சேர்ந்து. எப்போ நீங்கள் பயணம் வெளியே? நாங்கள் வந்து அக்கரைப்பத்து வந்து மாரியம்மன் கோயில், அக்கரைப்பத்து மாரியம்மன் கோயில் நின்று அதுக்கப்புறம் விநாயகபுரம், மூன்றாவது கோமாரி முருகன் கோயில், நாலாவது கொத்திவில் குண்டமடு, ஐந்தாவது பானமே, ஆறாவது இங்கே உகந்தை. நாங்கள் கொடியேற்றத்தை தான் காட்டில் இருந்தோம். கொடியை ஏற்றிட்டு தான் நீங்கள் வந்துட்டு காட்டில் போவீங்க? இல்லை தீர்த்தம் இல்லை, இந்த கொடியேற்றம் பார்த்துட்டு தான் இறங்குவோம் காட்டில். சிலாக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. சிலாக்கள் வந்துட்டு உகந்த மலையில் கொடியேற்றத்துக்கு போகிற ஆக்கள் காதுக்காம அந்த இதுக்குரிய ஆக்கள் அங்கே போகிறாங்க. இங்கே வந்துட்டு கொடி ஏற்றிட்டு போகிற ஆக்கள் வந்துட்டு இங்கே இருந்து போவாங்க. நாளைக்கு தான் பெரிய க்ரௌட் வரும் நாளைக்கு. இப்போ எத்தனை கொடியேற்று பாருங்களும் நீங்கள் இங்கே தான் இருக்கிறது? 6ஆம் தேதி. இப்போ 4ஆம் தேதி கொடியேற்றம். 4ஆம் தேதி கொடியேற்றம். 6ஆம் தேதி நாங்கள் இறங்கிடுவோம் காட்டு. 67 பேர் 67 பேரும் நண்பர்களா குடும்பமா? இல்லை அவைய குடும்பங்கள் இருக்கு. நானும் நம்ம மனுஷன் வந்திருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் வரலையா? ஸ்கூலுக்கு போகணும் செய்யணும். அப்போ நீங்களும் மனுஷன் வந்திருக்கீங்க. நாங்கள் 24 வருஷம். நான் 24 தரம் போயிட்டு 24 வருஷம் வந்து கொண்டிருக்கிறீங்க. 24 வருஷம் வந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து வரதால என்னத்தை நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்க? இப்போ 67 பேரோட வாரம் தானே நடந்து, அப்ப என்ன ஒரு சந்தோஷமான இதை எப்படி நாங்க எங்களுடைய சமயம் வந்து இந்து சரியா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் இருக்கு தெரியும். அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக வராங்க. அவங்களோட பிள்ளை குட்டிகள் சுகமா இருக்கணும், இனி இப்படியான நிலைமைக்கு வரும். ஏதோ ஒவ்வொரு கோரிக்கையோட வருது, நோய் துன்பங்கள் வராம. நான் உண்டையும் நினைக்கல. அப்படி நாங்கள் கடவுள் அண்டை சாப்பிட்டு அவர் தருவார். தரட்டும். நாங்கள் வர முடியாது சின்ன இல்லை எப்படி இருந்தோமோ அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். டெவலப்பாக தான் இருக்கும். நம்மளால இயலுமான அளவுக்கும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் போய்
ஒரு சம்பாதிக்காட்டி அடிக்கிறேன். அது சரி. அது தாராவர் தானே, கடவுள் தான் தாரு. அது சரி. இறைவன் தான் தருவார். இப்போ என்ன பிளேன் டீ வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க? டீ ஒன்று வச்சு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. சாப்பாடுகள் எப்படி? சாப்பாடு நாங்கள் எங்களுக்கு பின்னுக்கு ஒரு வடி கொண்டு வரணும். வடியில் சாமான் எல்லாரும் காசு போட்டு சமைச்சு சாப்பிடுறோம். சமைச்சு நிற்கிற கோயிலில் சமைச்சு சாப்பிட்டு விடிய காலையில் 2 மணி 2:30 கிளம்புவாங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுவோம். எங்கே போகிறதுக்கு? நடக்க துவங்கிடுவோம். எங்களோட 8:30 ஷெட்யூல் தான். நாங்கள் இப்போ நான் தான் லீடர். நீங்கள் மெயின் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அப்போ டெண்டுக்கு வலிக்கிட்டோம் பண்ண அங்கேருந்து டீ எல்லாம் குடிச்சு நம்ம சாப்பாடு காலை சாப்பாடு கையில் எடுத்தோம்னா மற்ற எல்லாம் படியில் போட்டுட்டு நாங்கள் வரோம். படி பின்னால் இடம் தெரியும் தானே. அக்கறை பற்றி பெஸ்ட்டு செக்கன் அப்படி அவர் வந்து நிற்பார். நாங்கள் சாமான் எல்லாம் அப்படி இறக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நிற்கிற இடத்த தங்குற இடத்த தங்கிட்டு கோயிலெலாம் தங்கி வராது. அவ்வளோ இப்போ பானமயம் மட்டும் கோயில் அது. இப்போ இங்கே வந்து நம்ம நாங்கள் 1-2 இடங்களை பார்த்தோம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அன்னதானம் செட்டப் போல இருக்குது. நாங்களே கொண்டு வந்து நாங்கள் எங்களோட சாப்பாடை சமைச்சு சாப்பிடலாம். இல்லை கொண்டு வராதாக்கள் அன்னதானம் போய் அவருக்கு இருந்து சாப்பிட முடியும். எல்லாரும் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கோயிலில் அன்னதானம் கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு வேறு சாப்பாடு என்னத்தை கொடுக்கணும், பிஸ்கெட்டை கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு இதுகளை செய்வாங்க அவங்க. மக்கள் தான் செய்கிறாங்க. மக்கள் அவங்களோட நேர்த்தி கடன் இருக்கும். இப்போ அப்படி கொடுக்குறது அப்படி நாங்கள் படுத்த ஒரு கிரிவத்தி செஞ்சு கொடுப்போம், பொங்கல் செஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டி அன்னதானம் கொடுக்கணும். அப்படி அப்படி சொன்னாங்க. அந்த நேர்த்தி கடனை வச்சுட்டு அவங்கள நிறைவேற்றுறாங்க அவங்க. அப்படி என்ன? சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்போ கொடியேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கதிராம காட்டில் இறங்கி கதிராமம் வந்து இப்போ பண்ணாத்தி கிணறு அடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு காட்டுக்குள்ள போகணும். கொடியேற்ற முடிய 8 கிலோமீட்டர். அதில் அதுக்கு அடுத்த நாற்று அன்று அங்கே தங்குவோம் நாங்கள். சரியோ காட்டில். அடுத்தது வந்து குமுக்கன் ஆறு. எத்தனை இடத்துல தங்குவேன் நீங்கள் இங்கேருந்து? நான் சொல்லி வரேன். இப்போ குமுக்கனாறு 2வது. ஓகே. அடுத்தது வந்து நாவலடி என்று சொல்லி அங்கே தங்குவோம். அடுத்தது வந்து பியாலை பியாலை போய் இறங்குவோம். அங்கே சாப்பாடு எங்களுக்கு காட்டுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. அந்த மிஷன் மாதிரி சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அதில் இப்படி நல்ல பெரிய ஹோட்டல்கள் அடித்து அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ அதில் சாப்பிடுச்சு நாங்கள் கங்கைக்கு அங்கே பெரிய பியாலையை போய்க்குவோம். ஆற்றுக்கு ஒன்றா ஆற்றுக்குள்ள தங்குறேன். தண்ணி அந்த கரையில் ஓடும், இந்த கரையில் சின்ன ஓடும். அங்கெல்லாம் ஓடும். அது அந்த அங்கெல்ல கரையில் ஆற்றுக்குள்ளே இல்லை தங்குறேன். 2 நாள் தங்குவோம். அது காத்தெல்லாம் இருக்கும். அது அங்கே இருக்கிறது ஆற்றுல எடுக்கணும். அங்கே தான் குளிப்பு, நல்ல குளிப்பெல்லாம் கழுவி காய வச்சு அதெல்லாம் அப்படி திருடி ஆயிட்டு அங்கேருந்து வள்ளியம்மன் பாலத்தை அடிக்கி போவோம். பின்னேறம் போல 2ஆம் நாள் போனோம்டா அங்கே நின்று ஒரு அங்கேருந்து எடுத்த முடியும்னா வேல் கண்ட இடம் வந்து அந்த ஒரு கொஞ்சம் தூரம் போகக்குள்ளே இருக்கு. அதில் அவள் எங்களோட பூஜை செய்வோம். பூஜையை செஞ்சு போட்டு அதுலேருந்து எடுத்தோம்டா கட்டகாமம். சரியா? கட்டகாமம் போனோம்டா அதில் நம்ம பகல் சாப்பாடு நம்ம சாப்பிடுது பிள்ளையார் அடி என்ற இடம் இருக்கிறது. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட டீ சில ஆக்கள் தங்கல் இருக்கு. ஆனால் நாங்கள் எங்கட வச்சு வந்து அப்படியே துருவா கதிராமம் தான். 6 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். அவ்வளோ இடங்களே நின்று போகணும். அவ்வளோ இடங்களே நின்று போகணும். ஐயா வந்துட்டு எங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம். இங்கேருந்து கதிராமம் கிலோமீட்டர் இருக்கும். கிலோமீட்டர் வந்து நான் சொல்ல கூட்டுங்களா 8 கிலோமீட்டர் இந்த வண்ணாத்தி கிணத்து. ஓகே. 16 நாவலடி 24. அப்போ மொத்தம் அதில் குமுக்கன் படி தானே. குமுக்கன் படத்திலிருந்து 19. ஓகே. மொத்தம் சொல்லுவோமே. அப்படியா? அடுத்தது வந்து நாவலடி வந்து 16. அடுத்தது வந்து வியாழருந்து அங்கால 27 கிலோமீட்டர் வரும். 35, 63 கிலோமீட்டர் வந்து 63. அங்கால வந்து ஒரு புள்ளியாடி என்ற இடத்துல வந்து 18 வரும்.
18 63 10 23 மட்டும் 81 வந்துட்டு அவட புள்ளியாரடியிலேருந்து 7 கிலோமீட்டருக்கு கதிர்காமம் கதிராம 88 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் அப்படி 90 கிலோமீட்டருங்கிறது எத்தனை கிலோமீட்டர் நடப்பே நீங்க நாங்கள் சொன்ன இடம் தான் ஒவ்வொரு கிலோமீட்டர் கணக்கில் ஒவ்வொரு இடம் பாயிண்ட் இலக்கு நடக்குது சில இடங்கள் 8 இருக்கும் சில இடங்கள் 16 17 18 19 அப்படி அப்படி இப்போ நீங்க நாங்கள் வந்ததும் அப்படித்தான் இந்தியாவில் வந்ததும் அப்படித்தானே 18 19 அப்படித்தான் அப்படியா அது சரி சரி அப்போ நீங்கள் உண்மையாகவே நாங்கள் யாருக்கிட்ட தெளிவான இதுகள் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஆக்கிட்டையும் பேசிட்டு வாரோம் தெளிவாக வந்துட்டு எங்களுக்கு எங்களோட மக்களுக்கும் எங்களோட யூடியூப்போ எங்களோட மக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எப்படி போகணும் என்னென்ன அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி நானே சொல்லி கொண்டு இருந்தேன் நாங்கள் இந்த நாளும் அவரை அக்கரைப்பத்துக்கு இஞ்சால நாங்கள் எங்களோட பிள்ளையாரண்டி சொல்ற ஜானை அவரை நேருக நாங்கள் சந்திச்சு கொண்டாம வரோம் இஞ்சாலையும் வந்து கரடி புலி மற்றது பண்டி அது இது எல்லாமே நாகம் எல்லாம் கண்டு போறதுதான் எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை இதுவரைக்கும் தீங்குகளும் இல்லை ஒன்றும் இல்லை சந்தோஷமா போயிட்டு வரோம் சரி ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க உங்களை சந்திச்சதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சரி சந்தோஷமா இருங்க உங்களோட அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லபடியா வந்து முடியணும் போய் வாரம் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க கதிராமத்துக்கு வாரத்துக்கு இருக்கோம் அங்க நம்ம சந்திக்க கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் சந்திப்போம் சரி போய் வரோம் அம்மா போய் வரோம் சரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடத்துல 2 மரம் இருக்குது இடத்துல இந்த கோயிலுக்குரிய மறையாக்கும் ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இது மரதானே இது மரம் இது கோயிலுக்குரியதா இல்லை காட்டு வந்து பழக்கப்பட்டு எத்தனை மரம் இருக்குது இந்தியாவில் 4 கிடக்குதானே இது கொம்பு இருக்கிறது அதுதான் இது வந்துட்டு பொட்டேனே இது வந்துட்டு கோயிலே நிற்க முதல்ல லைஃப்ல மறையை பார்க்குறோம் பார்க்கறது சொல்றது எல்லாம் நேரடியா கொம்பு கூசி பார்க்குமா சொல்றது முடிய கனமா இருக்கே முடியுது எப்படி இருந்து மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிறார் விவரம் தொட்டு பார்க்குறார் நானும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரடியாக இந்த இதை மறைய பார்த்துருக்கேன் உண்மையாக சொல்ல போனால் இது வரைக்கும் ஜூக்கும் நாங்கள் போனது இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு போகணும் ஆனால் இது கொம்பு வந்து கட்டி சொஃப்டாக சொல்கிறேன் நானும் தொட்டு பார்க்குறேன் நீங்கள் ஆனால் கொம்பு நான் நினைக்கிற மாதிரி அந்த கொம்பில் கட்டிங் சைனிங்கும் கட்டிங் சொஃப்டாக ஆனால் இவர் கொஞ்சம் பெருசு தான் நினைக்கிற வேறு மானோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள கொஞ்சம் பெருசாக இதில் பார்த்தோம் தானே ரிங்கோவில் பார்த்தேன் மான்களை விட இது நல்ல பெருசா இருக்குது தானே மரம் தானே நினைக்கிறது ஐயா எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க வந்து நீங்கள் இதுக்கு வந்து 10 வருஷம் கூடி வரணும் 10 வருஷம் கூடி வாரீங்க எங்கே எந்த இடம் நீங்கள் களவாஞ்சிக்குடியிலேருந்து வந்திருக்கிறீங்க எப்போ பயணம் நீங்கள் நான் இந்த கொடியேற்றம் பார்த்து நான் காட்டில் போவேன் நடந்துட்டு இல்லை இன்றைக்கா போகிறீங்க இல்லை நான் 6ஆம் தேதி எந்த வலிக்கிறேன் 6ஆம் தேதி 5ஆம் தேதி படிக்கிடுவீங்க எவ்வளோ நாள் எடுக்கும் 4 நாள் 3 நாள் எடுக்கும் 3 நாள் எடுக்கும் 3 நாள் அப்போ அங்கே கொடியேற்றம் இங்கே கொடியேற்றம் பார்த்து தான் போவேன் இங்கே எத்தனாம் தேதி ஏற்று 6ஆம் தேதி அதே டைமுக்கு தான் கதிராமத்தில் அது அங்கே 5ஆம் தேதி அங்கே 5ஆம் தேதி இங்கே கொடியேற்றம் பார்த்துட்டு நான் நாங்கள் தீர்த்தத்துக்கு போவேன் தீர்த்தத்துக்கு அங்கே 20ஆம் தேதி போவேன் 21ஆம் தேதி தீர்த்தம் குடும்பங்களோட வந்திருக்கிறீங்களா குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க ஐயாவுக்கு தெரியுமா இந்த வரலாறு சம்பந்தமா என்ன இந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியுமா வரலாறுண்டவன் அவர் முருகன் பள்ளியை கடிச்சு கொண்டு வச்ச இடம் தான் இந்த மலை அதில் மஞ்சள் குளிச்ச இடங்கள் வெத்தாச்சி இது இடங்கள் ஓடி விளையாட்டு இடங்கள் அதில் பாதாணி எல்லாம் இருக்கிற பாதங்கள்லாம் இருக்கு அடியெல்லாம் இருக்கு அந்த மாதிரி கடற்கரை உரம் போகணும் சூரம் போகணுமா கொஞ்சம் இந்த உடனே கேட்டுதான் சூரியனை சங்காரிச்சது கடத்த துண்டிக்கப்பட்டது அப்படியே மேலே கிடக்கு கல்லாப்பி கிடக்கு அதெல்லாம் தோணி 2 இடம் அப்படி எல்லாம் முருகனுக்கு முருகனை சூரன் சங்க முருகனை கொல்லது முருகன் வர சங்காரிச்ச கழுத்தை துண்டிச்சது அப்படியே கிடக்கு கல்லாவை கிடக்கு அப்படியே கல்லாவை கிடக்கு இல்லை நாங்கள் முருகனுக்கு வள்ளியார் எங்களுக்கு தெரியாது அப்புறம் கொஞ்சாதி வள்ளி தெய்வம் தெய்வன்றது அவன் மாண்டவத்தில் பிறந்தவன் வந்து தானா விடுவாங்க எங்களுக்கு தெரியாது அதில் தான் கேட்டு தெரிஞ்சு சொல்கிறோம் சரி ஐயா சரி அப்போ இப்படி இதுக்கு நேட்டுக்கா நாங்கள் போகணும் அந்த இதை பார்க்குறது ஏறி போக முடியாது அந்த மலை பற்றி முன்னுக்கு அந்த மலைக்கு மேலே வரைக்கும் பார்த்தேன்டா தோணி போய் பேண்ட மாதிரி அப்படி ஓட மாதிரி அதுக்கு பக்கத்தில் கிடக்கு அவர் சில கிடக்கு ரைட் அதுகளை நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் சரியா ரொம்ப நன்றி இருங்க நாங்கள் போய் வரோம் சரியா ரைட்டு போய் பார்ப்பேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா சொல்லியிருந்தார் இங்கே வந்து முருகண்ட பாதங்கள் இருக்கிற அமைப்பு
அடுத்தது யாரோ தலையை வெட்டின அமைப்பெல்லாம் இருக்குதாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐயா சொன்னார் பக்கத்தில் அப்படி என்றார். நாங்களும் இப்போ கலநிறவ நடந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பின்னுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் நடந்து பழையினாங்களுக்கு பக்கத்தில் நடந்து வராங்க அது பக்கத்தில். நாங்கள் இவ்விடத்தில் இருந்த ஒரு யாத்திரிகள்கிட்ட கொஞ்சம் கேட்டோம். நாங்கள் கலநிறவ நடந்துட்டு வரோம், எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு. அவர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்படியோ உங்கள்கிட்ட அதை நாங்கள் காட்டணுமே, ஏன்னா எப்படியோ உங்கள்கிட்ட காட்டணும், அதுக்காக போயிட்டு இருக்கிறோம். சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. முருகனும் வள்ளியும் இந்த ஓடி ஆடி விளையாடி இடங்கள் எல்லாம் இருக்குதாம் அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு சொட்டா அங்கே யாராவது சாமிமார் அந்த யாத்திரிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறாங்களா இல்லையான்னு சரியா போய் பார்ப்போமே வாங்கலை. டயர்டாக இருக்குது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் பீச் ஓரத்தில் அன்றைக்கி இந்த மலை. ஆனால் இந்த இடம் வந்து வெயில் பார்க்கணுமென்று சொன்னாலும் இந்த இடத்துக்கு வாங்க. நிழலான மரங்கள் இருந்து அழகாக தூங்கணுமென்று சொன்னாலும் இந்த இடத்துக்கு வாங்க. 2 விஷயமும் இந்த வந்துட்டு அப்படியே சொட்டாக இருக்குது. நிழலாமண்டா நிழல், வெயில்னு சொன்னால் வெயில், அந்த அளவுக்கு அமைப்பாக இருக்குது இந்த இடம். 2க்கும் சலிக்காத மாதிரி. அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் என்னால் ஏழாம் மச்சான் கொஞ்சம் நிற்போம் இல்லை. இவங்க 2 வருஷம் சொன்னாங்க இல்லை மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தனாங்க, அது எப்படி நாங்கள் பார்க்காம போகிறோம், வெயிலோ மழையோ புயலோ வாங்க நடப்போம்னு சொல்லி நீ நண்பன் வேறு சொல்லிட்டேன். நானே நடக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டுட்டேன், நீங்கள் உங்களால் நடக்கலான்னு சொல்லி சரி வாங்கடா போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மைதான், கிட்டத்தட்ட இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும். அங்கே இருக்குது மலை. அந்த மலைக்கு போனால் தான் அந்த ஐயா சொன்ன அந்த முருகன் விளையாடின இடங்கள் அவருடைய பாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் யாரை வெட்டினு சொன்ன மச்சான்? சூரனை வெட்டினதில் வந்துட்டு அப்படி கல்லா மாறின அமைப்பு அப்படிலாம் மிரிக்காமட்டு சொன்னார். இனி நாங்கள் கிட்ட போய் பார்த்து தான் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். பாருங்க பயங்கர வெயிலால் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு பின்னால் இனி ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் ஆகிட்டு ஓடி திரிஞ்சு அதனால் அவங்களுக்கு பின்னால் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானா நடக்க விட்டு நம்ம தெரிஞ்செடுத்த பயணம் இன்றைக்கு அப்படி நம்மளோட பயணம் முருகனும் வள்ளியும் வந்து விளையாடி நடத்தலாம். நாம வந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த கடல் பிரதேசத்தில் அவங்க வந்துட்டு விளையாடினதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வழியாக அந்த மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். பக்தர்கள் யாருமே இல்லை, சரியான பிளேஸுகள் எது எதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறதுக்கு. சரி வாங்க, ஏதோ ஒரு அமைப்புகள் மேலே இருக்கிறாப்புல இருக்கு, நாங்களும் கிட்ட போய் பார்ப்போமே. இந்த இடத்துக்காகத்தான் நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். இவ்விடத்தில் கல் அமைப்புகள் உடஞ்சாப்பில் இருக்குது. நிறைய குத்து விளக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாப்புல இருக்குது. சங்கோட அவடத்தில் ஒரு புது சொண்டு கொளுத்தினாப்புல இருக்கு. கடும் பயங்கரமாக காற்று அடிக்குது. அங்கே பாருங்கள், அங்கே பீச் ஓரத்தில் இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கடும் தூரம் தான் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். அப்படியே வாய்ப்புகளை பாருங்கள். இவ்விடத்தை பாத யாத்திரைகள் யாரும் இல்லாததால் இந்த பாயிண்ட்டோட உண்மையான விஷயங்கள் எங்களால் கேட்டுக்கொள்ளலாமல் இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த மாமா எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார், சூரனை வெட்டினத்தால் அவர் உளுந்து கல்லாக மாறினதாகவும் அதே மாதிரி முருகண்ட பாதம் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். பட் எங்களுக்கு இந்த பிளேஸ் கிடச்சிருக்குது. மற்றபடிக்கு இது சம்மந்தமாக சரியான விஷயங்கள் சொல்கிறதுக்குரிய ஆட்கள் யாருமே இடத்துல இல்லை. ஆனால் கடும் உயரத்தில் நிற்கிறோம். ஸோ இன்னறைக்கு பார்த்துக்கொள்ளுங்க, அவங்களோட முருகண்ட பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னறைக்கு இந்த பாத அமைப்பு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த மலையில் வந்துட்டு அப்படி அதிகளவான பாதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா காட்டுறம்பாங்க. இப்படி அவங்க வந்து அந்த பாதங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து
கல்லுகளால் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாதம் ஒன்று இருந்திருக்கு போல், ஆனால் சிதைவடைஞ்சாப்புல இருக்குது. அப்படி நிறைய இருக்குது இந்த மலைகளில் வந்துட்டு. ஃபுல்லாகவே கல்லுகள் இப்படி இடைக்கடை அப்படி நிறைய இடங்களில் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பாதம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அப்படியே அங்கே இன்னும் இடத்துல கல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய இடங்களில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடங்கள் அப்படி பார்த்தா இந்த இடத்துல அப்படி இங்கே இந்த இடம் இங்கே இப்படி அவடத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை வந்து இது செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த மலையில் மட்டும் அந்த பாதை சுவடுகளை வந்துட்டு அவங்க செட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-40 மட்டுக்கு பாதங்கள் இருக்கிறாப்புல தான் இருக்குது. நாங்கள் எண்ணி பார்க்கல, பட் இருந்து அந்த அளவுக்கு இருக்குது என்ன இடத்துல. ஸோ இப்படி அமைப்புகளை வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த பாதை அமைப்பை பார்க்கணுமென்று சொல்லி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயா சொல்லியிருந்தால் 200-300 மீட்டர் ரெண்டு இருந்தார். இல்லை அப்படி இல்லை, ஒரு அநேகமாக நாங்கள் நடந்து வந்த தூரத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி டைமுக்கு வந்துட்டு நாங்கள் நடந்து வந்து இந்த மலையில் ஏறித்தான் இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாத்திரிகள் எல்லாரும் பெருமாட்டுக்கு வந்துட்டு நடந்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படி உள்ளுக்கு போவோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இன்றைக்கு நாங்கள் போகிற மாதிரி பிளான் என்ன, இன்றைக்கு வந்துட்டு ஊருக்கு போகிற மாதிரி பிளான். ஸோ உள்ளுக்கு போய் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம். வந்த வழியை விட்டு போட்டோம், 2 பேரும் காட்டுக்குள்ளால போவோம்ட்டு சொல்லி காட்டுக்குள்ளால கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரெக்கிங் அவங்களுக்கும் எனக்கு என்ன இந்த காட்டு வழி பார்த்து எங்கே போய் முடிய மாட்டான்னு தெரியாது. வந்தது கடலோரத்தில் நடந்து வந்து காட்டுக்குள்ளால ஷார்ட்கட்டில் போக முடிஞ்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு சொன்னால் இது சரியா பாடலை, ஆனால் ஏதோ கடும் பயங்கரமங்களை வந்து பழகினாக்கள் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, என்ன செய்யுது, போகிற பக்கத்தில் நம்மளும் போகிறது. கடைசி அங்கே வந்து பார்த்தா ஒரு குலை கட்டொண்டு வந்துருக்குது. குளக்கட்டால் தாண்டி போகலாமாக்குமா? யானைக்காடு, யானைகள், பன்றிகள். நண்பர்கள் வந்துட்டு கடும் தூரம் நடந்து போயிட்டாங்க. என்னன்னு சொன்னால் இவ்விடத்துலேருந்து நான் வீட்டை கோலொண்டு கதைச்சேன். ஏன்னா இந்த சைடில் வந்துட்டு அறவே கவரேஜ் இல்லை. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவரேஜ் வந்துச்சு. அப்போ வந்ததுக்கு இந்த இடத்துல கவரேஜ் இல்லாதால வீட்டை கோல் எடுத்து கதைச்சி கொள்ளலே. ஸோ அதனால் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீ கவரேஜ் ஒன்று கிடைச்சது உடனே கோல் ஒன்று எடுத்து கதைச்சிக்கிட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறேன். அப்படியே திடீர்னு அவளை பார்த்தா கொஞ்சம் மழை இருட்டுறாப்புல இருக்குது. கொஞ்சம் வெயில் அமைப்புகள் குறைஞ்சிட்டு நாங்கள் இப்போ போகக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு வெயிலில் போயிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னாப்புல சூரியனை மேகங்கள் மறைச்சி ஒரு மழை அமைப்புண்டு பாராப்புல இருக்குது. சரி உள்ளுக்கு போவோம். இடி இடிக்கிற சத்தங்கள் கேட்டுட்டு இருக்குது. என்ன மரம் பார்க்குறதுக்கு வந்துருக்கிறீங்களா? உங்களோட பேர் என்ன? பேர் என்ன? சேஷாஹினி. மரம் எப்படி இருக்குது? தொட்டு பாருங்கள். நீங்கள் வாங்க, உங்களை தொட்டு காட்டு. தொட்டு பாருங்கள், தொட்டு பாருங்க. இதுதான் மரம். எப்படி இருக்கு மாதிரி? நீங்க தொட்டு பார்க்கலையா? தொட்டு பாருங்க. சேஷாஹினி. இவ்விடத்துல ஒரு ஆண் மரம் நிற்குது. இங்கே நிற்குது இந்த இடத்துல. எங்கேருந்து வர இல்லைங்க? கிரான்குளத்துலேருந்து வரையிலா? ஆறாறு வந்து நிறைய பேர் வந்தா? எதில் வந்து? எதில் வந்த நீங்கள்? நடந்து வந்தா பஸ்ஸில் வந்தா? பஸ்ஸில் வந்தா? எல்லா பேரும் பஸ்ஸில் வந்தா? கதிராமத்துக்கு போகிறா நீங்கள்? கதிராமத்துக்கு
நல்லா பேசுறா சின்ன ஒரு ஆள் தான் வயசு வந்துட்டு ஒரு 2.5-3 வயசு இருக்கு வயசு எத்தனை உங்களுக்கு தெரியாது பிள்ளைக்கு தெரியும் வயசு எத்தனை தெரியாதா 3 வயசா 3 வயசு இது கதிராமத்துக்கு நடந்து போறான் பஸ்ல போறா நடந்து போற இல்லையா பாங்க காட்டுக்குள்ள நடந்து போவோம் எல்லாரும் இப்படி நிறைய மரம் இருக்கு அங்க வந்து சொல்லுங்க அப்ப நடந்து போறேன் நீங்க பஸ்ல போறா நீங்க பஸ்ல போறா நாளைக்கு நடந்து சரி ஓகே ரைட் ஓகே நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம் இப்படி மற்ற இடங்களுக்கு போவோம் சரி சேஷாயினி ஓகே போய் வரோம் பாய் மாமாவுக்கு பாய் ஹாட்டுங்க மாமாவுக்கு பாய் எல்லாருக்கும் பாய் ஹாட்டுங்க பாய் ரைட் வா அப்படியே இங்காலையும் வந்துட்டு மரம் உண்டு இங்கால இன்னைக்கு இது வந்துட்டு மரங்களுக்குரிய இடமா ஒன்றுமே விலங்கலை ஆனால் நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்க எப்படி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படி வந்து போஸ் கொடுக்குறேன்னு நாங்கள் பெரும் பயணம் போய் வந்ததால் ரொம்ப கஷ்டமாக போயிட்டேனே ஆனால் குடி தண்ணி இல்லை குடிக்க இல்லாது இது செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் முன்னாடி கம்பளை போட்டிருப்பாங்க நல்ல என்ன கம்பாது வீரமரம் கம்பளை எடுத்து வெட்டி. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க என்ன இங்க கடை வச்சிருக்கீங்களா? இங்க கடை வச்சுக்கோங்க. எவ்வளவு காலமா வச்சிருக்கீங்க? நாங்க 17 நாளா வச்சிட்டு இருக்கீங்க. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. நீங்க போறதா? கொல்லி விழுந்துட்டு கவனமா. இது இறக்கி வைக்கல எங்களோட நண்பர்கள் அது விழுந்துட்டு நாங்கள் கதை கொடுத்த எல்லாம் கொல்லி விழுந்துட்டேனே. சரி என்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க எங்கள் மக்களுக்கு? காலை உணவும் காலையில் உணவு புட்டு இடியப்பம் தோசை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வளமையாக நீங்கள் ஹோட்டல் தானே இல்லை இந்த சீசனுக்காக செய்கிறீங்களா? சீசனுக்காக செய்கிறீங்க. நீங்கள் பாத யாத்திரை போகிறதா? இல்லை போகிறல்ல. இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறேன். அதாவது எத்தனை நாளையால் முடியும்? இப்போ 23ஆம் தேதி முடியும். 23ஆம் தேதி முடியும். நீங்கள் வந்து எத்தனை நாள்? நாங்கள் 17 நாள் நீங்கள் வந்து அப்போ அதிக அளவு நேரம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க. எல்லாரும் இங்கே தான் நைட் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுற எல்லாம் இங்கே இங்கே தான் யூடியூப்பில் தங்கா பைஸ் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. வியாபாரங்கள் எப்படி உங்களோட? வியாபாரம் இப்போ கொஞ்சம் சௌபத்தான் இன்னொரு 3 நாள் வியாபாரங்கள் விறுவிறுப்பாக இருக்கும். கொடியேற்ற ஐயா எந்த ஊரில் நீங்கள் வந்திருக்கிறீங்க? விநாயகபுரத்தில் திருக்கோயிலில் இருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் வாகனத்தில் வந்தது அப்படியா? செஞ்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல கடை போட்டுருக்கிறீங்க. தொடர்ச்சி எத்தனை வருஷமா இந்த இடத்துல கடை போடுறீங்க? 18 வருஷமா. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா இடமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த இடம் இருக்கு தானே, இதில் வரலாறு சம்மந்தமாக என்னென்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வரலாறு அவ்வளோ தெரியானே. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டால் 1-2 பேர் சொன்னாங்க. மற்றபடி நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு தனிக்கு. ஏன்னா வரலாறு சொல்லக்கூட சரியா சொல்லணுமே, எல்லா பிள்ளையா போயிருமே. ஸோ அதனாலயே நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. சரி ரொம்ப சந்தோஷம். ஐயோட பேர் என்ன? ஜீவராசன். எங்களே நண்பர்கள் ஓடுறாங்க. சரி ஐயா இருங்க, நாங்கள் வாரோம். சந்தோஷம் இருங்க. நாங்களும் அப்படி உங்களோட ஆக்களை பார்த்துக்கிட்டு வாரோமே. நாங்கள் கதை கொடுத்ததுல ஐயாட கொல்லியும் விழுந்துட்டு விவரத்தில். சரி ஐயா சரி வாரவா. இங்கே உங்களை அம்மா வந்து சீவல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிழங்கு பொரி நல்லா இருக்குது. சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு. மழை பெஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே. வந்து அம்மாவுக்கு சரியான வியாபாரம் பண்ணிருக்கேன். வெள்ளத்துல போயிரும். இல்லாம மழை பெஞ்சா கஷ்டமா இருக்குமா? எங்களுக்கு தாங்கல. எங்களுக்கு அப்படியே தேவையில்லை. சாப்பிடறதுக்கு பாங்கல என்ன ஒழிக்குது. தம்பி எங்க தம்பி ஓடுறீங்க? நம்ம ஆம்பளை புள்ளலா ஸ்கூலுக்கு போக நிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஸ்கூல் லீவு தெரியலையா? தெரியல. நல்ல விஷயத்துக்கு தானேடாப்பா வந்திருக்கிறீங்க.
யாத்திரை தானே வந்திருக்கிறீர்கள். அப்போ உங்களை டீச்சர் மாதிரி வந்துட்டு நல்லா வந்தான்னு சொல்லுவாங்க. அக்கா எவ்வளோ? கல்முனை. அக்கா எவ்வளோ காலம் வந்து? 5 நாள். உங்களோட கடையில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது? வாங்க அப்படி அக்கடை கடையில் போய் பார்த்துட்டு வரும். எங்களே அவங்களோட ஒரு கடை இருக்குது. அப்போ 5 நாள் நீங்கள் வந்து உங்களோட கடையில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது? சர்பத் ஐட்டங்கள் அதே மாதிரி சோட்டிஸ் அந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் யாத்திரை போகிறதா? அவங்களோட தான் கடை. அண்ணா வந்துட்டு அக்கா ஒய்ஃபா? ரைட் ரைட். அப்போ இன்னும் இருக்குது அண்ணோட கடை தான் இந்த இடம். ஸோ இப்படி நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான சாப்பாடுகளாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கக்கூடிய கடைகள் வந்துட்டு அதிக அளவாக வச்சுருக்கிறாங்க. சரி ஓகே, நண்பன் வந்துட்டு அங்கே சீவல் ஒன்று வாங்கிட்டு இருக்கிறார். அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகும். ஏண்டா நண்பனுக்கு தெரியும் தானே, எங்கே போனாலும் கண்ணுக்கு பிடிச்சாப்புல என்னத்தையாலும் பார்த்தாரா மட்டும் சொன்னால் உடனே சாப்பிடணும். எடுத்துட்டு வாங்க சாப்பிடுவோம். சரி அப்படியே போம். சரி வாங்க. சரி வாரமாக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களை கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 மணி 5 மணி ஆகுது. ஃபுல்லாகவே இன்றைய நாள் வந்துட்டு இங்கே எங்களுக்கு கழிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நாங்களும் போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே நிறைய மக்கள் வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. பாதை அன்னரிக்குது. இப்படி நீட்டுக்கே போனோம் மட்டும் சொன்னால் பாதை இருக்குது. அந்த பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த பாதையால் போக இயலாது. என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு சட்டங்களுக்காக வந்துட்டு 3 மணிக்கு வரங்கால தான் போட்டுருக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? அக்கா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இதுக்காக வந்திருக்கிறீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? நீங்க புலம்பெயர் உறவுகள் இலங்கையில வந்து இதுக்கு வெளிநாட்டுல இருந்து புலம், அதாவது நாங்க சொல்லுவோம் அதை புலம்பெயர்ந்த உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம். எங்கட நிறைய விவசாயம் வந்துட்டு உங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் அதான் இருக்கிறாங்க. அக்காக்கு எத்தனை தரம் நீங்க வாரீங்க இங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்தான். ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு வேண்டுதலுக்காண்டி வந்தான், பிடிச்சி போச்சு. இதுக்காண்டி திரும்ப டிக்கெட் போட்டு வந்தான். தம்பியை சேர்த்து எடுத்துட்டு வந்துருக்கேன். தம்பியை சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அப்ப இனி தொடர்ச்சியா வந்துட்டு நேர்த்தி கடனை வச்சு வரதா? நேர்த்தி கடனை வர்றதுதானா? இங்க வந்துட்டு பாருங்க, ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்காவும் வந்து தம்பியும் கதிர் அஹமதுக்கு பிடிச்சி போனதாலவே வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா எங்களோட நாட்டுக்கு வாங்க. என்ன உங்களோட நாட்டுக்கும் வாங்க எல்லாரும். அதைத்தான் சொல்றாங்க. புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவருக்கும் சொல்லணும், உங்களோட நாடுகளுக்கு என்ன வந்து இதே மாதிரி பார்த்துக்கிட்டு போங்க. சரி ஓகே அக்கா, நன்றி அக்கா. சரியா? அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த உறவுகளை பாருங்க. பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்காவை சொல்லி வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தாதான் அவருக்கு பிடிச்சி போயிச்சான். அதனால இந்த வருஷம் வந்து ஃபன் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி நீங்களும் வாங்க, வந்து உங்களோட நாடு நிறைய பேர் வெளிநாடு தான் பார்த்துட்டு இருக்கிற உங்களோட நாடை நீங்களும் வந்து பாருங்க. உங்களோட நாட்டில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை அனுபவிச்சு கொள்ளுங்க. காலங்கள் வந்துட்டு கூட இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். எப்போ முடியும்னு சொல்லி யாருக்குமே தெரியும். அதனாலதான் நாங்களும் சந்தோஷமா ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். ஏதோ என்னாலுமே எங்களுக்கும் இந்த ஃபன் கிடைக்கிறது. எங்களோட வேலை பழு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு நாளை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி தான் நாங்களும் எங்களோட அமைப்புகள் எடுத்துக்கொள்கிறோம். சரி, நிறைய உறவுகள் இந்த இடத்துல அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட டைமும் முடிஞ்சு. ரைட் ஓகே, எங்களுக்கும் வந்துட்டு முடிக்கிற நேரம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் நேற்று வந்திருந்தோம். நேற்று வந்து இந்த இடத்துல தங்கி எங்களோட அமைப்புகளையும் பார்த்துட்டு எல்லாரும் வந்து அப்போ தங்குறோன்னு சொன்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஹட் எடுத்துகிட்டு வராக்கள் ஹட் எடுத்துகிட்டு வந்து தங்க முடியும். அதே மாதிரி விரும்புகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் தங்கலாம். அதுவும் இல்லாமல் குளிக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்குது. பெண்கள் குளிக்கக்கூடிய அமைப்புகள், ஆண்கள் குளிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. பாத்ரூம் வசதிகள் அந்த அமைப்புகளும் இருக்கு. பாதுகாப்பு படை நிறைய போலீஸ், ஆர்மி, நேவி அப்படின்னு சொல்லி இந்த பீச் ஓரங்கள் எல்லாம் நேவிகள் நிற்கிறாங்க. நல்ல பாதுகாப்பு படை இருக்குது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ், நர்ஸ்மார், டாக்டர்மார்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் அமைப்புகள்னு சொல்லி எல்லா விதமான அமைப்புகளும் இந்த இடத்துல இருக்கிறதால வந்து அழகாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா இல்லை இந்த நீர்த்தி கடனுக்கு வாராக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இருந்துட்டு போகலாம்.
மற்ற மதக்காரர்கள் ஃபன்னும் வந்து பண்ணிட்டு போனாங்க. பெருமளவானார்கள் நடந்து வந்து வந்திருக்கிறாங்க. சரி ஓகே, நாங்களும் இதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம்னு சொன்னால் நைட்டுக்கு திரும்பி மறுபடியும் இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த உகந்த சீசனுக்குள்ளே வந்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே இது சம்பந்தமான வீடியோக்கள் தான் வந்துட்டு இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, இப்படியே பேசிட்டு இருங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு போர் அடிக்கிறோம், அப்படியே வெயிட் பண்ணிக்கிறீங்க கதிராமத்து வீடியோ, அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்க. கதிராமத்துக்கு போவோம். சரி, அப்போ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, புது உறவுகள் வந்திருந்தால் கட்டாயம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இணைந்திருங்க. ஓகே, பாய்.